எழுந்திருக்கிற சூழ்நிலை. திரு பொன் வில்சன், உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். திமுக கூட்டணி ஒற்றுமை குறித்த கேள்விக்கு உள்ளாக்குவது ஏன்? நெருப்பில்லாமல் புகை வருமா? அது ஒரு கேள்வி. ஒருவேளை வெறும் மேகக்கூட்டம் தான் புகையாக தெரிகிறதா அப்படின்றதும் சொல்லலாம். ஆனால் அரசியலில் இது போல கேள்விகள் தொடர்ந்து வருவது இயற்கை தான். ஏன்னா கடந்த காலத்தில் 2023 செப்டம்பரில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் பிஜேபியோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்ன பிறகு எத்தனையோ முயற்சிகள் எதிர்கட்சி, அதாவது இன்றைய தமிழ்நாட்டு ஆளுங்கட்சி வரிசையிலும் கூட்டணி வரிசையிலும் பொதுவாக விமர்சிப்பவர்கள் மத்தியிலையும் இதில் இல்லை இந்த கூட்டணி சேர்ந்துருவாங்கன்னு எப்படி அவர்கள் சேர்ந்துருவார்கள் அப்படின்றதுக்காக சில பேச்சுக்கள் பேசப்பட்டதோ அதே போல் இப்போ திமுக கூட்டணி பிரிந்துருவார்களோ அப்படின்ற பேச்சு பேசப்படும். அதுதான் அரசியல் இயற்கை. ஆனால் இந்த பேச்சுக்கு யாரும் காரணம் அப்படின்றது தான் நம்மளுக்கு இப்போ பார்க்கணும். இப்போது வைகோ அவர்கள் சொன்ன பிரகாரம் பார்த்தா பிஜேபி காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம திருமாவளவன் அவர்கள் சொன்ன காரணம் பார்த்திங்கன்னா வேறு சிலர் காரணம் பெயர் குறிப்பிடாமல் சொல்கிறார், சிலர் காரணம்னு. இப்போ நம்ம கடந்த காலங்களில் பட்டியலிட்டு பார்த்தோன்னா யார் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நம்ம திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவங்க கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கிற மாதிரி ஆட்கள். ஏன்னா அவர் திருமாவளவன் தலைவரை பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்தில் எதுக்குமே சமரசம் ஆக மாட்டார். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரச்சனையில் அவர் சமரசம் ஆனதே கிடையாது. இந்திய அளவிலேயே கூட அகில இந்திய கட்சி பிஜேபி எவ்வளோ வளர்ச்சி போட நினைக்கும் போது கூட அவர் சமரசம் ஆனது கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் 2004 தேர்தல் நினைக்கிறேன், 2004 தேர்தலா 2001 தேர்தல், அதில் திமுக கூட்டணியில் தான் வெற்றி பெற்றார். 2001 தேர்தலில் சட்டமன்றத்தில் அந்த கூட்டணியில் ஒரு சில கருத்து வேறுபாடு வந்த உடனே 2004 அவரோட பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணிட்டார். ராஜினாமா பண்ணிவிட்டு, ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் இருந்தால் நான் அவங்களுக்கு நெருடல் கொடுக்கக்கூடாது, நான் ராஜினாமா பண்ணிடுறேன்ட்டு ராஜினாமா பண்ணிட்டு தான் வந்தார். அப்பேற்பட்ட ஒரு தலைவர். அதனால் அவர் எப்படின்னா, அவர் உரிமைக்காக போராடும் பொழுதோ இல்லை கேட்கும் பொழுதோ இந்த பிரச்சனைகள் வருவதற்கு யார் காரணக்கர்த்தாவாக இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது வெளியே இருக்கிற காரணங்கள் விடுங்க, பிஜேபி முயற்சி பண்ணும், அதிமுகனாலும் முயற்சி பண்ணும், அரசியல் அதுதான். முயற்சி பண்ணுறதோ இல்லைன்னா அதை விமர்சிக்கிறதோ, முயற்சி பண்ணுறது கூட வேண்டாம், விமர்சிப்பாங்க. ஒரு கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறதோ எதிர்கட்சி கூட கடமை, அதுதான். ஆனால் இந்த கூட்டணியில் என்ன ஆச்சு அப்படின்போது நீங்கள் இப்போது அவர் திருமாவளவன் அவர்கள் சொன்னது சமீபத்தில் கொடிக்கம்பம் பிரச்சனை, நாகப்பட்டினத்திலேயே கொடிக்கம்பம் வைக்கக்கூடாதுன்னு இவர்கள் ஆட்சியிலேயே திமுக ஆட்சியிலேயே யார் யார் பிரச்சனை பண்ணுறா, காவல்துறையும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். அது என்ன பிரச்சனை பண்ணுறாங்க? ஆளூர் சானவாஸ் அங்கே கொடி வைக்க, நாகையில் கள்ளக்குறிச்சியில் என்ன பிரச்சனை பண்ணாங்க? கொடி நீ அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாது, அது சட்டத்தை தானே சொல்கிறாங்க. அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க அப்படி எடுங்க, எல்லா இடத்துலையும் 190% அனுமதி இல்லாமல் தான் இருக்கும், மொத்த கொடிகளும் எடுத்துருங்க. அவங்க கேட்குறது தான். இப்போ சட்டப்பிரகாரம் தான் அவங்களும் பேசுகிறாங்க, அவங்களும் சட்டப்பிரகாரம் தான் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு திருமாவளவன் சொன்னார், இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வருவாய்த்துறை அதிகாரியும் காவல்துறை அதிகாரியும் நாங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடாதுக்காக சூழ்ச்சி செய்கிறார்கள். இன்னொன்று சொல்லியிருந்தார், இந்த ஆட்சியில் மட்டுமல்ல அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் இந்த போல நெருக்கடிகளை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணியில் இருக்கிறதுக்கும் எதிர இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. இவங்க கூட்டணியில் எல்லா காலத்துலையும் சட்டம் ஒன்று தானே? இல்லை, இவங்க கூட்டணியில் எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தானே? எல்லாருக்கும் சட்டம் ஒன்றுனாலும் எல்லாருக்கும் சட்டம் ஒன்றா இருக்காது. டிவிஎஸ்சி சட்டம் எல்லாருக்கும் ஒன்றா இருக்காது, இடி சட்டம் எல்லாருக்கும் ஒன்றா இருக்காது, ஐடி சட்டம் எல்லாம் ஒன்றா இருக்காது. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் கடந்த காலங்களில் இந்த காலத்துலையும் அது போல இருக்குது. உங்களுக்கு வரமா ஒரு மாதிரி ஆளுங்கட்சியின் வழக்குரைக்கிறாம இருக்கிறதுனால நீங்க குறிக்கிறீங்க, வருது அடுத்த எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் அவர் உண்மையதான் சொல்லிட்டு அவர் உண்மையை சொல்றாரு. திருமாவளவன் அதிமுகவை குறை சொன்னார், சரி, திமுகவை குறை சொல்றாரு, அப்போ அதையும் ஏற்றுக்கிறாங்களா? ரெண்டு கட்சியும் அப்படிதான் ஏற்றுக்கிறீங்களா? சொல்லுங்க, அதை ஏற்றுக்கிறாங்களா? நீங்க சொன்னீங்க ஒரு உதாரணம் குறை சொன்னா பரவாயில்லைங்க, உரிமைக்காக ரெண்டு குரல் கொடுக்கறதுங்கிறது அவங்களோட உரிமை. அது இப்ப நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையா, இப்ப நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையா. உரிமைக்காக குரல் கொடுக்குறாங்கன்னா உரிமை மறுக்கப்படும் பொழுதுதான் உரிமைக்காக குரல் கொடுப்பார்கள். அப்போ ஏதோ ஒரு இடத்துல உரிமை மறுக்கப்படுகிறது, அந்த இடத்துல தான் அவங்களுக்கு கஷ்டம். இது ஒரு இக்கட்டு. இன்னொன்று என்னன்னா, அவங்களுக்கு அதாவது சித்தாந்த ரீதியாக இந்த கூட்டணியில் இருக்கிறோம். அதாவது வெறும் ஒரு மோடி பிஜேபி அப்படின்றத மட்டும் கிடையாது, அவர்களுடைய சித்தாந்தத்தை எதிர்த்து நாங்கள் இங்கே இருக்கிறோம். அந்த சித்தாந்தத்தோட அப்போது அது ஒத்து வரும்பொழுது தான்
முதல் கட்டம் என்னென்னா கவர்னருடைய டீ பார்ட்டி, அது ஒரு நெருடல். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்குது. கவர்னர் டீ பார்ட்டி, அதற்கு பிறகு தொடர்ந்து இன்னும் அடுத்தது அதாவது 18ஆம் தேதி டீ பார்ட்டி முடிஞ்ச உடனே அதற்கு முன்னாடி நாணயம் வெளியீடு, ராஜ்நாத் சிங்கை அழைத்து நாணயம் வெளியீடு, அது ஒரு நெருடல் அப்படின்றது. அதை தொடர்ந்து டீ பார்ட்டி ஒரு நெருடல். அதுக்கு அடுத்த பிறகு என்னென்னா தொடர்ந்து நம்ம முத்தமிழ் முருகன் மாநாடு அதை நடத்துகிறாங்க. அதை நடத்துகிற பிறகு அதில் நிறைவேற்றுகிற தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களில் 2 தீர்மானங்கள் 8, 12 ஒரு நெருடலை ஏற்படுத்துகிறது, சித்தாந்த ரீதியாக நெருடலை ஏற்படுத்துகிறது. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து யார் காரணம்? புற காரணமா அக காரணமா? கூட்டணியில் உள்ளே இருக்கிற காரணமா வெளியே இருக்கிற காரணம்? இந்த இதெல்லாம் சொல்லிட்டு திரு வைகோவா இருக்கட்டும் திரு திருமாவளவனா இருக்கட்டும் 2 பேருமே சொல்லியிருக்காங்க, நாங்கள் கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம், நாங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கு, ஒற்றுமையோடு இருக்கிறோம், பலமாக இருக்கிறோங்கிறதையும் யார் சொல்றாங்களா? அடுத்து சில பேர் முயற்சிக்கிறாங்க, அது நடக்காதுங்கிறாங்க. இது யார் அதை தான் சொல்கிறேன், யார் முயற்சிக்கிறா அதை சொல்லணும்ல. இப்போ இந்த சொன்ன டீட்டெயிலாம் யார் முயற்சிக்கிறா? வெளியே இந்த முயற்சி நடத்துனாங்க, வெளியே இந்த அழைச்சி நாளையும் வெளியிட்டாங்க. அப்போ இது யார் முயற்சிக்கிறா? இந்த முயற்சி ஒரு திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர், நீண்ட கால முதலமைச்சராக இருந்தவர், திமுகவுக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தலைவராக இருந்த ஒரு தலைவருக்கு 100 ரூபாய் நாணயத்தை மத்திய அரசு தான் வெளியிடுது, ரிசர்வ் பேங்க் தான் வெளியிடுது, அது ஒப்புதலோட ஒரு மத்திய அமைச்சரை வரவழைத்து வெளியிட்டாதானே கௌரவமாக இருக்கும். அப்படி இருக்கலாம்ல. டீ பார்ட்டி கடந்த காலத்தில் டீ பார்ட்டி, கடந்த முறை டீ பார்ட்டி விளக்கம் கொடுத்தாங்க, கட்சி புறக்கணிக்கிறது, அரசு பங்கேற்குது. இது எல்லாருமே இந்த விளக்கம் கொடுக்கலாம். என்ன நான் என்ன சொல்றேன், கடந்த முறை டீ பார்ட்டியை புறக்கணிச்சிங்களா, அப்போ அரசு ஏன் புறக்கணிச்சது? கவர்னர்கிட்ட கடந்த முறைக்கு இந்த முறைக்கு என்ன பெரிய மாற்றங்கள், என்ன பாஜகவை நெருங்கி செல்கிறது திமுக சொல்ல வரீங்களா? கவர்னர்கிட்ட என்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. கவர்னர்கிட்ட என்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது? சரி, ஒண்ணும் மாற்றம் ஏற்படல. இப்படியாவது மாற்றம் ஏற்பட்டிருக்குது. கூட்டணி கட்சிகள்லாம் எதுனா தலைமை கட்சி எது? திமுக தான் தலைமை கட்சி. தலைமை என்ன சொல்லுதோ அந்த வழியில் தான் கூட்டணி கட்சிகள் பொதுவாக கொள்கை ரீதியாக வந்து முடிவெடுக்கும் போது முடிவெடுப்பாங்க. இந்த மாதிரி சென்சிட்டிவ் பிரச்சனைலாம் ஒன்றா சேர்ந்தா முடிவெடுப்பாங்க. அப்போ தலைமை எந்த கண்ணசைவு இருக்குதோ கூட்டணியில் மற்றவர்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுக்காக அந்த கண்ணசைவை வந்து அது யதார்த்தமா உண்மையாக இருந்தால் நியாயமான இருந்தால் அதை இதெல்லாம் எது வெளிப்படுத்துதுங்கிறீங்க? இதுல என்ன மாநாடு, முருகன் மாநாடு இல்ல, யானை வரும் பின்னே மணி ஓசை, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி இதுல என்னன்னா மணி ஓசை பின்னாடி வந்து விட்டது, யானைகள் முன்னால் சென்று விட்டது. என்ன கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லிருங்களேன். டீ பார்ட்டியில திமுக புறக்கணிக்கும், தொடர்ந்து மற்ற கட்சிகள் புறக்கணிக்கும் கவர்னர் டீ பார்ட்டியை. மற்ற கட்சிகள் எல்லாம் முதலே புறக்கணித்து விட்டார்கள். அதற்கு பிறகு திமுக அரசு என்ற பெயரில் போய் கலந்து கொண்டார்கள். இல்ல, அது எதை வெளிப்படுது, ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்குதுங்கிறீங்களா? ஆமா, எதுவும் ஏதாவது கூட்டணி கட்சிகள் எந்த கூட்டணியும் எடுத்துக்கோங்க, நாங்க என்னைக்குமே வெளியே போக மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, வெளியே போற வரைக்கும். சரி, இதுதான் இயற்கை, அவ்வளவுதான், அதுதான் நடக்கும். ஆனால் கூட்டணியிலேருந்து பிரியுமா சேருமான்றது எந்த கட்சினாலும் தேர்தல் கூட்டணி தான். தேர்தல் நேரத்தில் வெற்றி வாய்ப்பு கூடிய கூட்டணி தான் எல்லா காலத்திலையும் இருக்கும். கடந்த காலத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம். 1999 எப்படி இருந்துச்சு, 2004 எப்படி இருந்துச்சு, அந்த கூட்டணி கணக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 2001 எப்படி இருந்துச்சு. அதனால எந்த கட்சி எங்கே இருக்குன்றது கிடையாது. இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் அங்கே அதிருப்தியின் வெளிப்பாடாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. பேசலாம், தொடர்ந்து தவறு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் நான். நீங்க ஏற்கனவே 3 விஷயம் சொல்றேன். அதாவது ஆழமான கருத்துக்கு போகிறேன் நான். வந்து இப்போ பிரிவு வந்துடும், நீங்கள் எதிர்த்து நிற்கிறதாலே முரண்பாடு ஆகிடும் கட்சியிலும் கிடையாது. எந்த கூட்டணியிலையும் உரிமைக்காக குரல் கொடுப்பாங்க, முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல, அதுதான் கூட்டணி பிரிவுக்கு காரணமாக இருக்கும்னு சொல்ல. பட் பேசிக் பிரின்சிபிள்ஸில் வந்து நீங்கள் முதல் கேள்வியே மகேஸ்வரன் முதல் கேள்வி என்ன கேட்டீங்க, அதாவது பிஜேபி கிட்ட மென்மையான போக்கை திமுக அணுகுகிறதா, ஒரு மாற்றம் இருக்கிறதா அப்படின் போது தொடர்ந்து சொன்ன அந்த 3 காரணங்கள்ல மாற்றம் இருக்கிறதுன்றது ஒரு யதார்த்தமான உண்மையாக தீவிரமான எதிர்ப்பு. ஆமா, ஆனா என்னன்னா இல்ல அது சொல்லி முடிச்சிடறேன். இது முதல் காரணம். 3 கோஇன்சிடென்ஸ் சொல்றோம். பாலகிருஷ்ணன், கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் சொல்றாரு, நம்ம ஆசிரியர் வீரமணி சொல்றாரு, அதாவது நீங்க அறநிலையத்துறைக்கு வந்து அது பணி கிடையாது அப்படின்றத அவங்களே தெளிவா சொல்றாங்க. அது வந்து சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு. நீங்கள் வந்து இப்போ இந்த கொடி வைக்கிறதுல உரிமை குரல் அந்த இது சொல்ல, அது எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா கூட்டணியிலும் இருக்கும், அது எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. ஆனால் சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு வந்து அதில் காம்ப்ரமைஸ் யாருமே சீக்கிரத்தில் பண்ண மாட்டாங்க. இது ஒன்று. 2வது விஷயம் சொல்கிறேன், பிஜேபியோட நிலைமை என்ன, மெஜாரிட்டி இல்லாமல் 240 சீட், 2 பேரை நம்பி இருக்கிறாங்க. பீகாரில் சந்திரபாபு நாயுடு, இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு, அங்கே பீகாரில் இவர் நம்ம நிதிஷ்குமார், 2 பேர் அந்த மெஜாரிட்டியை நம்பி இருக்கிறாங்க.
அதே நேரத்தில் அவங்களுக்கு மூன்றாவது ஒரு கை தேவைப்படுகிறது. அவங்க சிறப்பு அந்த ஸ்டோ இல்ல மிரட்டலையோ ஆனா எதுவும் செய்யலையே தமிழ்நாட்டுக்கு. இல்ல மூன்றாவது ஒரு கை மூன்றாவது கை வரணும்ல, தேவைப்படுகிறது. ஏதாவது செய்யணும்ல. உடனடியாக அந்த கை வந்து உதவாது. எது திமுக சூர்யா வெற்றி கொண்டால் உதவ மாட்டார், அது உண்மை இல்லைன்னு சொல்ல. மூன்றாவது சொல்லி இப்ப ரெண்டாவது காரணம் சொல்லிட்டேன், மெஜாரிட்டி இல்லாம பிஜேபி இருக்கிறதுன்னு. மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா 17 ஆண்டுகளாக நீங்க தமிழ்நாட்டை சொல்றீங்க, தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக திமுக மத்தியிலே தோற்று கொண்டு வருகிறது. மத்தியில் அவங்க கூட்டணி தோற்கிறது. 15 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக நான் ஆட்சி அதிகாரத்தில் இந்தியாவை ஆளக்கூடிய தகுதியோடு திமுக இருந்தது. நடுவுல 13 மாசம் தான் இல்ல, மீதி நேரம்லாம் வாஜ்பாய் காலத்திலிருந்து குஜரால் காலத்திலிருந்து தேவகவுடா காலத்திலிருந்து வாஜ்பாய் காலத்திலிருந்து மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் 17 ஆண்டுகள் தொடர்ந்து மத்தியில் அமைச்சரவையில் பங்கு வகித்தோம். எத்தனை காலத்துக்கு பங்கு வகிக்காம இருக்கிறது மத்தியில? அதை சொல்லுங்க. தொடர்ந்து தோல்வி. இங்க அதிமுக தோல்வி. ஒரே ஒரு நிமிஷம் தான். எதனால என்ன சொல்றேன்னா, நம்ம அனுபவத்தில் சொல்றோம். இவங்க மூத்த தலைவர்கள் மாறுவார்கள் நான் சொல்லவே வரல. ஆனால் 2026 வரைக்கும் திமுக இந்த நிலைப்பாடுல இருக்கும். அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் மத்தியிலே பிஜேபி ஆட்சி இருக்கிறது 2029 வரைக்கும். 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்பொழுது ஒருவேளை காலத்தின் அருமை கருதியோ இல்லைன்னா உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு அந்த 3 ஆண்டுகள் அமைச்சரவையில் பங்கு பெறுகிற வாய்ப்பு வருமா? சரி, அதற்கு எப்படியாவது மத்திய மந்திரி சபையில் வரணுங்கிறாருங்க, அவ்வளவுதாங்க.